கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையில் நான் வாசிக்கிறேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல வரும்போது, அதாவது புயல் அந்த மாதிரி வரும்போதும், ஆபத்து சூறாவளி காற்றை போல உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியும் பண்ணுவேன் அப்படின்னு நான் அதாவது என்ன சொல்லுது, அசால்ட்டாக இருப்பேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார். சுருக்கமாக சொன்னா, தேவன் கூப்பிடும்போது நாம் கேட்கவில்லை. அவர் ஆலோசனை சொல்லும்போது கேட்கவில்லை. அவர் எச்சரித்து கடிந்து கொள்ளும் போது கீழ்ப்படியவில்லை. இப்போது நாம் கூப்பிடும்போது தேவன் கேட்கவில்லை. இப்போ மனசிலாச்சுல்ல? சுருக்கமாக சொன்னா, அவர் கூப்பிடும்போது நம்ம கேட்கல, நம்ம கூப்பிடும்போது அவர் கேட்கல. நம்ம எப்போ கூப்பிடுவோம்? ஆபத்து வரும்போது. நிறைய சொன்னாரு, அடுத்தவங்க டாக்குமெண்ட்டை கொடுத்துரு, அண்ணனுக்குள்ளதை கொடுத்துரு, தம்பிக்குள்ளதை கொடுத்துரு, செக்கை கொடுத்துரு, பேப்பரை கொடுத்துரு, பென்சிலை கொடுத்துரு, திருடனதை கொடுத்துரு. கொஞ்சம் அமைதியாக பேசு, பெருமையை விடு, அகங்காரத்தை விடு, என்ன தேடு, ஜெபம் பண்ணு. யாருக்கு மேலேயும் கசப்பு வச்சிருக்காத, வைராக்கியம் வச்சிருக்காத. உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை பிடி. அவன் தரல இவன் தரலன்னு சொல்லிட்டு இருக்காத. அடுத்தவன் நம்பி உன்னை நான் படைக்கலை, உன்னை படைச்சிருக்கிறது, நான் உன்னை நடத்திருக்கேன், உன்னை படைச்சிருக்கேன், எல்லாம் சொல்லிட்டார். தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், வசனத்தை அனுப்பினார், பக்கத்து வீட்டுக்காரில் அனுப்பினார், வேலை செய்ய இடத்துல ஒரு ஆள் அனுப்பினார், வியாபாரம் செய்ய இடத்துல ஒரு ஆள் அனுப்பினார், பஸ்ஸில் ஒரு ஆள் அனுப்பினார், திருமண வீட்டில் ஒரு ஆள் அனுப்பினார் நமக்காக. ஒரு மரண வீட்டில் ஒரு ஆள் நம்மகிட்ட வந்து பேசிச்சு வாக்கில் பேசினாங்க. ஒரு அட்மிஷனுக்கு போகும்போது ஒரு ஆள் பேசிச்சு. ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசினாங்க. எதுக்கும் செவி சாய்க்கிறது இல்லை. எல்லார்ட்டும் நேரடியாக பேசிட்டு இருக்க மாட்டார். கூப்பிடுவார், வா சர்ச்சுக்கு வா, ஒரு ஜெபக்குழுக்கு வா, ஒரு ஊழியத்துக்கு வா, 1 மணி நேரம் தேசத்துக்கு ஜெபம் பண்ணு, ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு இன்வால்வ் ஆகு, ஊழியத்தை தாங்கு, உன்னை ஆசீர்வதிச்சேங்க, உன் காணிக்கையை கொடு, தசமாகத்தை கொடு, உன் உழைப்பை கொஞ்சம் கொடு. கேட்கவே மாட்டோம். சிகரெட்டை விடு, பாவத்தை விடு, தேவையில்லாத தொடர்புகளை விடு, ஐக்கியத்தை விடு, உண்மையா வா. கேட்கவே மாட்டோம். இப்ப நமக்கு 1008 பிரச்சனை, தலை கொள்ளாத பிரச்சனை. இப்ப கூப்பிடியும் ஜெபம் நடக்குது, உபாசம் நடக்குது. ஆனா ஆண்டு சொல்லார், நான் உன்னை கூப்பிட்டேன்ல, எப்பவுமே உன்னை கூப்பிட்டேன், இன்னைக்கு நேத்தா கூப்பிட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு? உனக்கு நேரம் கிடைக்கல. நீ எப்போ நல்லா தான் இருந்த போல இருந்த. யாரையும் மைண்ட் பண்ணினியா? உன்னை கூப்பிட்டவங்கள மதிச்ச, உன்னை ஆலோசனை சொன்னவங்களுக்கு கீழ்ப்படிஞ்ச, சபைகளை மதிச்ச, ஊழியக்கால மதிப்பு கொடுத்த. இப்போ கூப்பிடுறியா? நான் ஆகடியும் பண்ணுவேன்ப்பா, இன்னும் வேணும் சொன்ன. சில ஆட்கள் சொல்லுவாங்க, வீட்டில் ஃபேமிலியில் சொல்லி பார்த்தேன் கேட்கல, இப்போ கஷ்டப்படியாங்க. துள்ளுனதும் அப்படிதான் சொன்னா, யாரு சொன்னா கேட்டது, துள்ளுனதும் அப்படிதான் அப்படியே இருக்கு. அப்போ அனுபவிச்சிட்டோம். சில ஆட்கள் சொல்லுவாங்க, நீ குடும்பத்தில் நல்லா இருக்க இல்லடா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா? என்ன சப்போர்ட் பண்ணியது? என்ன செய்தாலும் பிரயோஜனம் உண்டா? ஏதாவது சொன்னா கேட்குறாங்களா? அவன் பாட்டு குடிக்காம போறான், காசு கிடைச்சா எங்கே கூடி செலவு பண்றா, எல்லாம் பண்றாங்க. நம்ம சொன்ன கேட்குறாங்களாக? போயிட்டு வரட்டு. நான் சில குடும்பங்களை பார்த்துருக்கிறேன், சில பிள்ளைகளை பார்த்துருக்கேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்படாதவங்க கிடைச்சாலும் சரி, கோயிலுக்கு வராது அப்படின்னு அடுத்த சர்ச்சி. சரி, ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, கல்யாணம் ஆனா
யுத்தத்துக்கு கொஞ்சம் நாள் போக வேண்டாம்னு சொல்லியார், வீட்டில் உட்காந்துக்கணும். சரி, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் விருந்து முடிஞ்சா வரக்கூடாதா? என்ன கொண்டாட்டம், இதுதான் கொண்டாட்டம். ஆணும் பெண்ணும் அப்படித்தான். சர்ச்சையே தெரியாது, அப்புறம் சபையே தெரியாது. கல்யாணம் முடிஞ்சில்ல, இப்போ தெரியும். கன்சீவ் ஆகும்போது தெரியும், ஸ்கேன் பண்ணும்போது தெரியும், குழந்தை பெற்றுக் கொள்ளும்போது தெரியும், எல்லா நகையும் போகும்போது தெரியும், கீழே பைக்கிலிருந்து விழும்போது தெரியும், அடிபடும் போது தெரியும், ஒரு வியாதி வரும்போது தெரியும், ஒரு கஷ்டம் வரும்போது. அதுக்கு முன்னால் ஆண்டவர் தேடின நம்ம தேடிட்டு இருந்தவங்க தானே, ஆண்டவர் ஆராதிச்சவங்க தானே. இப்போ என்ன பிரச்சனை வந்துச்சு தான்? தேவனை தேடுக்க என்ன குழப்பமா? 2 மணி நேரம் சபையில இருந்து கத்தர் ஆராதிக்க என்ன பிரச்சனையா? என்ன பிரச்சனையா? நல்லா கேளுங்க. இந்த உலகத்துல சபைகளுக்குள்ள வெளியே ஒரு கூட்டத்தை கத்தர் நல்லா போராடியாச்சு. ஆட்கள் அனுப்பினார், தீர்க்கதரிசி அனுப்பினார், கன்வென்ஷன் கூட்டத்தில் கூட பேசினார். சில இடங்களில் உங்களுக்காக உங்கள் வீட்டு போய் நற்செய்தி கூட நடந்திருக்கும். நீங்கள் ரொம்ப வைராக்கியமாக பாரம்பரியத்தில் இருந்திருப்பீங்க. உங்களுக்காக பக்கத்தில் சபையில் ஒரு கன்வென்ஷன் பப்ளியில் வச்சு ஸ்பீக்கர் வச்சு அடித்தாங்க. அதில் வார்த்தை வந்துச்சு, சர்ச்சைக்கு போ, ஞானஸ்தானம் எடு, அபிஷேகம் பெறு, பாவத்தொட்டு மனம் திரும்பு, தீமை செய்வதை நிறுத்து, பெருமையை விடு, அகங்காரத்தை விடு, வா, உன்னை இயேசு அழைக்கிறான்லாம் பேசியிருப்பாங்க. காதில் வாங்கல. வீட்டில் டிவியை சவுண்டு கூட்டி வச்சிருந்தோம். அப்போ என்னத்தை கூட்டி வச்சிருந்தோம்? சவுண்டு கூட்டி வச்சு தான் மட்டுமா போலீஸையே ஃபோன் பண்ணணும், எங்களுக்கு இருக்க முடியலன்னு. எங்களை சத்தம் போட்டு இருக்க முடியாது. 10 நாள் 20 நாள் ஊரெல்லாம் ஸ்பீக்கர் கட்டி அவ்வளோ உறங்க விடல. அது குழப்பம் இல்லை. 3 நாள் நற்செய்தி, மேக்ஸிமம் 3-4 நாள் வைப்பாங்க. அதுவும் 9, 9:30, 10 மணிக்கு முடிப்பாங்க. அதுக்கு காது போச்சான். அதுக்கும் ஃபோன் பண்ணி இப்படியாக எங்களை உறங்க விடியானு இல்லை, உடனே வர முடியுமா போலீஸே? எல்லாம் செய்தாச்சு. ஆண்டவர் போலீஸுக்கு இல்லை, அங்கே மீட்டிங் கொண்டு வந்து போலீஸ் அறிவிச்சது இல்லை. நீ சுவிசேஷத்தை அறியணும், நீ மனம் திரும்பணும், நீ ஆண்டவருக்குள்ள வரணும், நீ மரணத்தை சந்திக்க கூடாது, நீ நரகத்துக்கு போகக்கூடாது. நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணினார். அதெல்லாம் விட்டாச்சு. கௌரவம், ஆணவம், பெருமை. இன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு காலத்தில் அறிவித்து தேவன் பேசும்போது செவி கொடுக்காத இருந்துட்டு கூப்பிட்டு செவி கொடுக்கல ஆண்டவர். அதான் என்னை பேசிட்டு இருக்கிற. நான் இப்போ ஜெபம் பண்ற ஆளாக தான் மாறினேன். நல்லா கூப்பிடியும், ஒரு மாற்றமே இல்லை. 10 வருஷமா சபைக்கு வந்து ஜெபம் பண்ணி என் ஜெபத்துக்கு இதுவரையிலும் ஒரு கருங்கல் ஆசையாண்டான், ஒரு சின்ன செங்கல் கூட ஆசையில்லை. ஒரு பெரிய சிமெண்ட் மூட்டை ஆசையண்டான். ஆனா ஒரு சின்ன பிளம்பிங் பைப்பு கூட நான் ஜெபம் பண்ண அசைஞ்சு போக மாட்டேங்குது. நான் ஜெபம் பண்ணேன்னா பெரிய கொடிய நோய் ஒன்று மாறண்டான், சின்ன ஒரு காய்ச்சல் கூட போக மாட்டேங்குது, ஒரு தலைவலி கூட போக மாட்டேங்குது. ஆண்டவர் இருக்கியாரா அப்படிங்க, அவனு இருக்கியானா? இருப்பான். அது மனுஷன் இல்லை, இது தேவன். அவரு கண்ணை மூடுனா அவரு கண்ணை எவனும் திறக்க முடியாது, அவர் கையை மூடுனா எவரும் திறக்க முடியாது. அவர் ஒரு வழியை அடைச்சா அந்த வழி யாரும் திறக்க முடியாது. வெளிப்படுத்தல் வசனம் இருக்கு, ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். அவர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, அவர் அடைத்தால் திறப்பவன் இல்லை. அதான் வார்த்தை. அதில் கர்த்தர் கூப்பிடும் போது காதை அடைக்காத. சும்மா டிவியிலையும் அங்கேயும் ரட்சிக்க, நீங்கள் சபைக்கு தான் வாரீங்க. எத்தனோட என்னெல்லாம் கூப்பிட்டாரு, எவ்வளோ சத்தம் வந்துச்சு. சும்மா டிவி சீரியல், அது வீட்டில் சண்டை, புருஷன்ட சண்டை, மனைவிட்ட சண்டை, உலகம், பணம், பொருள், அதுக்குள்ளே போயிட்டு இருக்காத. கர்த்தர் பேசுவார், காதை கொடுத்து கேட்கணும். காதுள்ளவன் கேட்க கடவன், செவி ஷார்ப்பாக இருக்கணும் கர்த்தர் பேசுவதை கேட்கறதுக்கு. நான் சொல்லினேன் அன்னைக்கு சொன்னேன்ல, எப்போ பேசுவான்னு சொல்ல முடியாது. பேனாவும் பென்சிலும் டைரியும் ரஃப் நோட்டும் ரெடியாக இருக்கும். ஒன்றும் இல்லைன்னா பாருங்க, சில அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிச்சு கிழிச்சு போட்டு பேப்பராது கிடைச்சா கூட அந்த நேரத்தில் எழுதி ஆகணும், வேற வழி கிடையாது. கர்த்தர் பேசும்போது டீசல் போடிய பில்லு எல்லாம் பர்சில் இருக்கு, அப்போ கூட எழுதி இருக்கேன். அதில் ஒரு வார்த்தை தான் வரும், அந்த வார்த்தை அவ்வளோ ஆழமாக போகும். அவ்வளவு கவனமாக இருக்கணும் கர்த்தர் பேசும்போது. அவர் எப்போ பேசுவார் யாருக்கும் தெரியாது. மோசே எதிர்பார்க்கவே இல்லை, முச்செடியிலேருந்து கர்த்தர் பேசுவார் வனாந்தரத்தில். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு பேசிட்டாரு.
எரிஞ்சிட்டே இருக்கு தீ, ஆடு மேய்ச்சிட்டு இருக்க இடத்துல. சாமுவேல் தூங்கிட்டு இருக்கான், சின்ன பிள்ளை. ஆலயத்துல வந்து கூப்பிடியாரு, பேசியார் ஆண்டவர். சாமுவேலுக்கு விஷயமே தெரியாது. ஏன்னா அந்த காலத்துல பிரதிச்சமான தரிசனமே இல்லையா. கர்த்தர் கொஞ்ச காலம் பேசவே இல்லை, யார்கிட்டயும் மௌனமா இருந்தார். இப்ப சாமுவேல்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அவனுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்க, எப்ப ஆண்டவர் பேசுவார்னு தெரியாது. அதனால தேவன் பேசும்போது செவி கொடுக்காம இருந்துகிட்டு இன்னைக்கு ஐயோ ஐயோ முறையோன்னு ஒழிச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இன்னும் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். முழங்கால் படியிடுவோம். ஏசப்பா, நீ எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரை நீங்க கூப்பிடும் போது நாங்க செவி கொடுக்காம போயிருந்தா மன்னிங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க ஆலோசனை கொடுக்கும் போது நான் கீழ்ப்படியாம மன்னிங்க. நீங்க ஞானஸ்தானம் எடுக்க பேசும்போது நான் ஞானஸ்தானம் எடுக்காம இருந்திருந்தா மன்னிங்க. அபிஷேகத்தை குறித்து பேசும்போது நான் அதை அசட்ட பண்ணியிருந்தா மன்னிங்க. நீ உன்னை தாழ்த்துன்னு சொல்லும் போது நான் தாழ்த்தாம இருந்தா மன்னிங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுன்னு பேசும்போது நான் ஜெபம் பண்ணாம இருந்திருந்தேன்னா மன்னிங்க. நீ சகித்துக்கொள்ளு பேசும்போது நீ சகிக்காம ஆண்டவர் நான் இருந்திருந்தேன்னா மன்னிங்க. என் ஜெபத்துக்கு பதில் தாங்கப்பா. எனக்கு ஆபத்து இருக்குதுப்பா, நெருக்கம் இருக்குதுப்பா, வியாதி இருக்குதுப்பா, இப்போ ஒன்றும் நடக்கலப்பா, நான் அதான் வந்திருக்கேன் சர்ச்சுக்கு. ஏசப்பா, அதான் நான் ஆன்லைனில் இருக்கிறேன், டிவியில் இருக்கிறேன், நான் மன்னிச்சிருங்க. கடந்த காலம் நீங்கள் பேசும்போது நான் கேட்காம இருந்திருப்பேன், நான் மன்னிச்சு இறங்குங்க. நீங்கள் இப்போ ஆகடியும் பண்ணாதீங்கப்பா, சொல்லுங்க, கெஞ்சுங்க. ஏசப்பா ஏசப்பா, அதிகாலையில் நாங்கள் தேனப்புறம் எங்களுக்கு நீங்கள் வெளிப்படாமல் இருக்கிறீங்களே, கூப்பிடும்போது பதில் தராமல் இருக்கிறீங்களே, ஜெபிக்கும் போது அற்புதம் செய்யாமல் இருக்கிறீங்களே. அற்புதத்தின் தெய்வமே, கூப்பிடும் போது பதில் கொடுக்கிறவரே, மறு உத்தரவு தருகிறவரே, அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான்னு சொன்னவரே, நாங்கள் தேடும்போது எங்களுக்கு வெளிப்படாமல் இருக்கிறீரே, மன்னிச்சு இறங்குங்க இறங்குங்க. எங்கள் கூப்பிடுதல் சத்தத்துக்கு செவி கொடுங்க. இந்த 21 நாள் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. மன்றாடுவோம், கெஞ்சுவோம், தாழ்த்தி கேட்போம். நன்றி அப்பா. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார், அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம் கூட கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு செவி கொடுங்க. நாங்கள் செவி கொடுக்காம போயிருந்தாலும் மன்னித்து நாங்கள் இனி உமக்கு செவி கொடுப்போம். எங்களுக்கு இறங்குங்க, எங்களுக்கு இறங்குங்க, எங்களுக்கு இறங்குங்க, எங்களுக்கு இறங்குங்கன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.